இறையாட்சி வணக்கம். இறையாட்சிக்கு இறந்தோரின் அடக்கம் தடையாக இருக்க முடியாது. இறையாட்சிக்கு இறந்தோரின் அடக்கம் தடையாக இருக்க முடியாது. இயேசு சமூக உறவுகளே, மீண்டும் நாங்கள் தவக்கால தியானத்துக்காக ஒன்றாக வந்திருக்கிறோம். மனம் மாறு என்ற தலைப்பிலே இறையாட்சியை நோக்கி மனம் மாறுவதன் அவசியத்தை வலியுறுத்துகின்ற இந்த தவக்கால தியானத்திலே இன்றைய நாளிலே லூக்கா 9 அதிகாரம் 58, 59 வசனங்களை மையமாக்கி நாங்கள் தியானிப்போம். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். அன்பானவர்களே, இறையாட்சியை நோக்கி செல்லுவது அல்லது இறையாட்சிக்குள்ளே செல்லுவதற்காக ஒருவர் அல்லது ஒரு சமூகம் வருவது எந்த ஒரு விடயத்தாலும் பிற்போடப்பட முடியாது. இறையாட்சியை நோக்கிய அழைப்பு வேறு எதையாவது முன்னுரிமைப்படுத்தி நாங்கள் இதை இரண்டாவதாக்க முடியாது. ஏனென்றால் இயேசு முன்னெடுத்த இறையாட்சி மிகவும் முக்கியமானது. அது முதலாவதாக முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டும். அதுவும் யூத பண்பாட்டின் அடிப்படையிலே ஒருவருக்கு ஒருவர் இறக்கும் தருவாயில் இருப்பார் என்றால் அவருடைய மகன் அங்கே தந்தையோடையே இருப்பார். அவர் இறந்த பிறகு அவரை நல்லடக்கம் செய்வது அவருடைய முக்கியமான கடமையாக இருக்கும். ஆகவே அவர் இந்த இடத்தை விட்டு பாதையிலே போய் கொண்டிருக்க மாட்டார். ஆகவே இங்கே இயேசுடைய அழைப்பு, இறையாட்சிக்கான அழைப்பை முன்னுரிமைப்படுத்தாமல் சொல்லப்படுகின்ற ஒரு சாட்டு போக்குத்தான் இது. என்னை பின்பற்றி வாரும் என்று இயேசு சொல்ல அவர் சொல்லுகின்றார், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும். அதற்கான ஒரு அனுமதி இல்லை. அதாவது இறையாட்சி தான் முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டிய முக்கியமானது. அந்த இறையாட்சியின் அடிப்படையில் தான் எல்லாம் செயற்படுத்தப்பட வேண்டும். இறையாட்சியிலே ஈடுபடுவதற்கு அல்லது இறையாட்சியை அறிவிப்பதற்கு அல்லது இறையாட்சியிலே வாழ்வதற்கு எதுவும் தடையாக இருக்க முடியாது. அப்படி தடையாக இருந்தால் நாங்கள் இன்னும் மனமாறவில்லை என்பதுதான் அதனுடைய கருத்து. ஆனபடியால் அன்பானவர்களே, இந்த தவக்காலத்திலே இறையாட்சிக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமையை கொடுத்து மனம் மாற கடவுளுடைய நல்லருள் எங்கள் எல்லாரோடும் கூட இருக்கட்டும். ஆமென்.